வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இது நான் உங்கள் இளையராஜா. நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற காணொலி என்ன அப்படின்னா, ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து உங்களுக்கு டிப்ஸை பகிர போகிறேன். இன்னொன்று வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸை எப்படி அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் கம்ப்ளைண்ட்னா நிறைய பேருக்கு வந்து ஷோல்டர் வந்து சைடில் இப்படி இறங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிற்க மாட்டேது, கீழே இப்படி இறங்குது, ஷோல்டர் ஃபால் ஆகுது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் வரும். நம்ம அதுக்கான தீர்வுகள் நிறைய பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஷோல்டர் வந்து முன்பக்கமாக இறங்குது, இங்கே ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து நேராக நிற்காம முன்பக்கமாக இறங்குது அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் வரும். அது வந்து எப்படின்னா, அதுக்கு யாருக்கெல்லாம் அது வந்து பெரும்பாலும் அது மாதிரி வரும் அப்படின்னா, இன்னர் பயன்படுத்தாதவங்களுக்கு, இன்னர் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் பெரியவங்க இருக்காங்க, இல்லை உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் யூஸ் பண்ணாமல் பயன்படுத்தும் பொழுது, க்ளவுஸ் போடும் பொழுது ஃப்ரண்ட் பக்கம் இறங்கும். ஓகேவா? ஏன்னா நிப்பிள் பாயிண்ட் இறங்கி கீழே இறங்குற தன்மை அவங்களுக்கு இருக்கும். அது சரியாக பேலன்ஸ் கிடைக்கிறதுக்காக ஃப்ரண்ட்டில் இழுக்கும். ஓகேவா? அப்போ அவங்களுக்கு தான் அந்த ஃப்ரண்ட் ஷோல்டர் அதிகமாக இப்படி இறங்குறது, முன்பக்கமாக இறங்குறது அதிகமாக இருக்கும். சரி, அதுவும் இல்லாமல் சாதாரணமாகவே இறங்குது அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டிச்சிங்லையும் இன்னர் யூஸ் பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே சரியாக நிற்கலை, சரியாக பின்னாடி போகுது, ஒன்று முன்னாடி வருது, இப்படிலாம் வந்து பிரச்சனை வருதுன்னா அது என்னென்னா தைக்கிறதோடைய பிரச்சனை, ஸ்டிச்சிங்கில் பிரச்சனை. அது தைக்கும் பொழுது சரியாக ஸ்லீவ் ஏற்றும் பொழுது சரியாக பண்ணணும். அது வந்து நம்ம தைக்கிற டிபார்ட்மெண்ட், அது நம்ம அப்புறம் பார்க்கலாம், ஒன்றா பார்க்கலாம். இப்போ கட்டிங்கில் நம்ம பண்ண வேண்டியது, அதுவும் இந்த முன்பக்கம் கட்டிங்கான பிரச்சனை வர்றது தான் நிறைய பேருக்கு இந்த முன்பக்கம் இறங்குறது. இன்னர் பயன்படுத்தினா கூட சில பேருக்கு இறங்கும், சில பேருக்கு வந்து இன்னர் யூஸ் பண்ணாதவங்களுக்கு ரொம்பவே அந்த பிரச்சனை இருக்கும். அது வந்து பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் நல்லா தூக்கும், பேக் நல்லா தூக்குற மாதிரி சென்டரில் தூக்கிட்டு இருக்கும். எதனாலனா இங்கே ஃப்ரண்ட்டில் இழுத்துட்டு வரதுனால பேக் அது எங்கே இருக்கும், எங்கே இழுத்துட்டு வரும்போது அதோட பேக் சைட்லேருந்து இழுத்துட்டு வந்துடும். முன்னாடி பின்பக்கத்தில் மேலே தூக்கி அப்படி வரும். அப்போ அது பார்க்கும்போது தெரியும் அவங்களுக்கு நல்லா இழுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஓகேவா? இப்போ இதை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒரு விகிதாசார கணக்கு, அண்ணன்மார்கள் முன்னோர்கள் போன கணக்குகள்லாம் வந்து நம்ம பார்த்து செஞ்சுட்டு இருப்போம். அவங்க வந்து இப்போ அண்ணனே சொல்கிறாங்க, அவரே சொல்கிறாரு, அந்த மாஸ்டரே சொல்கிறாங்க, அவர் அனுபவம் வாய்ந்தவங்களே சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். ஆனால் நம்ம நிறைய விஷயத்த மேம்படுத்த வேண்டியது இருக்குது. அது நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் மேம்படுத்தி வந்துட்டே இருக்கணும், மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அப்போ யாருக்கெல்லாம் அந்த மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ மேம்படுத்த வேண்டிய தேவைகள் வந்து இந்த மாதிரியான ஆட்களுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் இந்த கணக்கீடுகளில் போகாம, விகிதாசார கணக்குன்னு போகாம, அந்த அளவுகள் வந்து எவ்வளவு தூரம் இழுக்குது அப்படிங்கிறத பார்த்து சில மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. ஓகேவா? இப்போ இது வந்து அம்மாவுக்கு நான் வந்து தைச்சு கொடுத்த ப்ளவுஸோட பேட்டர்ன் தான் இது. அவங்களுக்கு ப்ளவுஸே செட்டே ஆகாது. எவ்வளவோ பேருக்கு நாங்கள் தைச்சு கொடுத்துருக்கோம், ஆனால் எல்லாருக்கும் செட் ஆகும். அம்மாவுக்கு மட்டும் எப்படி தான் தைச்சு கொடுத்தாலுமே செட் ஆகலைன்னு சொல்லுவாங்க. அப்போது ஒன்றுனா சில சேஞ்சஸ் மாற்றி இப்போ வந்து இந்த கட்டிங் மெத்தட் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னும் கூட லைட்டாக அந்த ஷோல்டர் வந்து ஃப்ரண்ட்டில் இறங்குது. ஓகேவா? நான் ஸ்ட்ரைட் கட்டிங் போட்டு கொடுத்தேன். இப்போ இது ஸ்ட்ரைட் கட்டிங் தான் போட்டிருக்கோம். கிராஸ் கட்டிங் மேக்ஸிமம் நான் வந்து அவாய்ட் பண்ணுவேன், தேவைன்னா கிராஸ் கட்டிங் போட்டுக்கலாம் அப்படின்னு. ஓகேவா? ஸ்ட்ரைட் கட்டிங்லேயே நம்ம சரியாக கொடுக்கணும், அதுதான் வந்து ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும். கிராஸ் கட்டிங் வந்து சில பேர் வந்து ஃபிட்டிங் கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் அட்ஜஸ்ட் ஆகணுன்றதுக்காக கிராஸ் கட்டிங் போட்டு பழக்கி விடுவாங்க மாஸ்டருங்களே. கிராஸ் கட்டிங் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இழுவத்தன்மை வந்து இப்படியும் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகிற தன்மை இருக்கனால அவங்களுக்கு தேவையான அளவு நம்ம தவறாக கொஞ்சம் முன்ன பின்ன கணக்கு போட்டிருந்தாலும் அதில் அட்ஜஸ்ட் ஆகும். ஆனால் நம்ம வந்து அவங்க உடல் ரீதியாக வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு அழுத்தம் கூடாது, அப்படியான பிரச்சனை இருக்குது, எனக்கு கிராஸ் கட்டிங் வேணும்னு கேட்குறவங்களுக்கு அப்படி கொடுத்துக்கலாம். நம்மளே அதை விரும்பி அவங்க கேட்குறாங்கன்னா நம்ம போட்டு தரணும். அவங்க கிராஸ் கட்டிங்கை போட்டு பழகிட்டாங்கன்னா அவங்களுக்கு கிராஸ் கட்டிங் போட்டு தரலாம். ஆனால் நம்ம அந்த கணக்கீடுகளை பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக அதை நம்ம வந்து கிராஸ் கட்டிங் போட்டு பண்ணுறது வந்து நம்மளுடைய திறமையை நம்மளே குறைச்சிடுவோம். சரியா? நம்ம அதுக்கு என்ன வழி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே நமக்கு ஸ்ட்ரெயிட் கட்டிங்லையும் போட்டு அந்த பர்ஃபெக்டை கொடுக்கணும். அதுதான் நமக்கு வந்து சிறந்த ஒரு இதுவாக இருக்கும். சரியா? அப்போ தான் நம்ம வந்து மேம்படுத்திக்க முடியும், என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கன்னா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ இது உங்களோட அளவு வந்து மிடில் செஸ்டோட அளவு வந்து 38 இன்ச்சு, நடுப்பாடி அளவு 38 இன்ச்சு, அப்பர் செஸ்ட் 36, இடுப்பளவு 34. ஓகேவா? இப்போ இடுப்பளவு 34, மேல்பாடி அளவு 36, மிடில் அளவு 38, 36 மேல்பாடி அளவு, இடுப்பு பாருங்க 34, 2 இன்ச்சு தான் டிஃபரெண்ட் இருக்கு. சரியா? இது ஒரு விஷயத்த நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து ஏன்னா வயிறு இருக்கிறவங்களுக்கு வந்து அப்போ என்ன இடுப்பளவு கூடும். சரியா? அது ஒரு விஷயம், அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட், அது ஒரு நம்ம பார்க்க வேண்டிய கணக்குகள்லாம், முன் உயரம் எவ்வளோ வைக்கணும் என்னன்றது அது தனி கணக்கு. இது நம்ம இது வந்து தையல் கலைன்றதே நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். இப்போ நான் சொன்ன விஷயத்துக்கு மட்டும் நம்ம பண்ணுவோம். இதில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு, ஏன்னா இது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட நான் சொன்னேன் இல்லையா, வாட்ஸ்அப் குரூப்பில் கூட ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்டில் இழுக்குதுன்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அதுக்கு நான் அந்த இதை சொல்லியிருந்தேன். இப்போது
இப்போ இதுல வந்து நான் என்ன பண்ணிருக்கோம்னா, இப்போ நடுப்பாடி அளவு 38, நடுப்பாடி அளவு 38னா அதை 4ஆ டிவைட் பண்ணி பண்ணலாம் அப்படி சொல்றாங்க இல்லையா. இந்த ஹைட் வந்து 4ஆ டிவைட் பண்ணி இந்த நிப்பிள் பாயிண்ட் ஹைட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டருங்க, அண்ணனுங்க நிறைய விதிகாச்சார கணக்குப்படி அந்த மாதிரி சொல்லுவாங்க. பிளஸ் அதுக்கு இதை இந்த ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 3ஆ பிரிக்கணும் அப்படி சொல்லுவாங்க. இப்போ 38 3ஆ பிரிச்சு இந்த முழு ஹைட் வச்சுக்கலாம், 38 4ஆ பிரிச்சு இந்த ஹைட் வச்சுக்கலாம் அப்படின்னு. 38 4ஆ பிரிச்சோம் அப்படின்னா எவ்வளவு வரும் அப்படின்னா 40 வந்து 4ஆ பிரிச்சா 10, ஓகேவா. அப்போ 38 வந்து 36 வந்து 4ஆ பிரிச்சுன்னா 9. அப்போ 38 வந்து நம்ம 4ஆ பிரிக்கிறோம்னா 9.5 வரும். 36 37 38 9.5 வரும், ஓகேவா. இப்போ 9.5 வச்சு இந்த நிப்பிள் பாயிண்ட் இது உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்தேன்னா அந்த ப்ராப்ளம் சரியே ஆகாது. சரி ஒரு 1/2 இன்ச்சு வேணா கூட வச்சுக்கலாமான்னா அப்போ சரியாகாது. இப்போ இதுல எவ்வளவு வச்சிருக்கேன்னு பாருங்க, 11.25 இன்ச்சு, ஓகேவா. 11.25 இன்ச்சு நான் உங்களுக்கு வச்சிருக்கேன். எதனாலன்னா இப்போ அவங்களுக்கு வந்து இயல்பா இருக்கக்கூடிய அளவு, ஏன்னா என்ன யூஸ் பண்ணும் போது இயல்பா இருக்கக்கூடிய அளவு விட இறங்கிடும், ஓகேவா. அவங்களுக்கு அப்போ ஆனால் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும், ப்ளவுஸும் போட்டுக்கணும், ஆனால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, ஆனால் ஃப்ரீயாகவும் இருக்கணும், ஓகேவா. அவங்களோட உடல் அது இதே மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க வந்து அவங்களுடைய ப்ளவுஸ் போடுறோம் ஆனால் கஷ்டமும் இருக்கக்கூடாது, இன்னொரு யூஸ் பண்ணாமல் போடுறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கணும், கரெக்டாகவும் போய் அந்த இதுவும் அந்த யோக்கும் போய் கரெக்டாக சீட்டாகி உட்காரணும், நல்லாவும் இருக்கணும், ஆனால் வந்து அவங்களுக்கு கஷ்டமாகவும் இருக்கக்கூடாது, கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும், சரியா. அப்போ அந்த ஷோல்டர் இந்த மாதிரி இழுத்துட்டு வர்ற பாலும் வரக்கூடாது. அப்போ இந்த ஃப்ரண்டோட உயரம் வந்து அதிகப்படுத்தினா மட்டும்தான் அது சரியா வரும். பேக்கோட உயரத்தை அதுக்கு இழுக்காது, ஏன்னா அவங்களுக்கு பேக் தூக்கிட்டு இருந்தது. அப்போ நம்ம ஒன்னொன்னா நம்ம மேம்படுத்தி வரும்போது இந்த விஷயத்தை கவனிச்சு இப்போ நம்ம பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் சரியா இருக்கு. அப்போ ஒருத்தவங்களோட கணக்குகளுக்கும் இப்போ இதே வந்து நீங்க நார்மலாவே பாருங்க, இப்போ இவங்களுக்கு வந்து இவ்வளவு வித்தியாசம் இருக்கு, எவ்வளவு கூடுதலா வந்திருக்கு. இப்போ 9.5 வைக்க வேண்டிய அளவு நமக்கு 11.25 வந்திருக்கு, கிட்டத்தட்ட 10.5 11 1.25 இன்ச்சு கூட வந்திருக்கு, ஓகேவா. இந்த 1.25 இன்ச்சு எப்படி நான் கூட வைக்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு 1-1.5 இன்ச்சு வரைக்கும் அவங்களுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கு, அதுல 1.5 இன்ச்சு இறங்கி இருந்து நம்ம எப்படி நீங்க சரி பண்ணலாம்னா, இப்போ ஆல்ரெடி நிப்பிள் பாயிண்டோட ஹைட்டு ஒரு அளவு பஸ் கொடுக்குறாங்க, அந்த அளவு பஸ்ல வந்து எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க இதே மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு அப்படி சொல்றாங்க. அப்போ அவங்களோட அந்த பிளவுஸை நம்ம பார்க்கணும், அவங்க போட்டிருக்கும் பொழுது அந்த பிளவுஸோட எவ்வளவு தூரம் ஃப்ரண்ட் இறங்கி வந்திருக்கு, முன்பக்கம் இறங்கி வந்திருக்குன்னு பார்க்கணும். அந்த அளவு பின்னாடி பக்கம் தூக்கி இருக்கும், நடுப்பக்கம் தூக்கி இருக்கும். நம்ம சில பேர் பேக் டாட்டை பிடிச்சி டைட் பண்ணி மேனேஜ் பண்ணியிருப்போம், இடுப்பை இறுக்கி வைக்கிறதா சரியாயிருமா அப்படின்னு. எப்படி இருந்தாலுமே அது பின்னாடி பக்கம் இழுக்காகும், ஏன்னா அதோட பஸ் அளவு வந்து வெயிட் இருக்க இறங்க இழுக்கும். அப்போ அது பேலன்ஸுக்கு இங்க இருந்தா இழுக்கும், வேற வழி இல்லை, அதுக்கு ஒரு சப்போர்ட் இங்கே தான். அப்போ ஷோல்டர்கிட்ட இழுக்கும், அப்போ அது பேக்ல இருந்து இங்க பேக்ல இருக்கிற ஜாக்கெட் மேலே ஏறும், ஓகேவா. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம என்ன நடந்தது தெரியாம இடுப்பு டாட்டா பிடிச்சி டைட் பண்ணிட்டு அப்புறம் இடுப்பை வந்து இறுக்கி பிடிச்சிட்டு இப்படியே நம்ம செஞ்சிருப்போம். இல்லை பேக் உயரம் வளர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உயரம் வளர்க்கலாம், அப்படியே வளர்த்துட்டு சமாளிச்சிருப்போம். ஆனா முன்பக்கத்தோட அந்த பிரச்சனையை நம்மளால சரி பண்ணிருக்கவே மாட்டோம், ஓகேவா. சில பேர் கிராஸ் கட்டிங் போட்டா சரியா இருக்கும். ஏன்னா கிராஸ் கட்டிங் எப்படின்னா, அப்போ ஒரு 8 இன்ச்சுக்கு வந்து 1 இன்ச்சு வந்து 73 வரும் கிராஸ் கட்டிங் போட்டோம்னா, ஏன்னா இழுத்து கொடுக்குது இல்லையா, அப்படி அட்ஜஸ்ட் ஆயிரும். இப்போ இதுல கிராஸ் கட்டிங் போட்டா கூட அவங்களுக்கு அந்த ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும். ஆனா சரியா நம்ம பண்ணணும்னா அந்த நிப்பிள் பாயிண்டோட அளவு வந்து எவ்வளவு அவங்க ப்ளவுஸ் போட்டிருக்கும் பொழுது எவ்வளவு தூரம் அந்த ஃப்ரண்ட் இறங்கி இருக்கு, நிப்பிள் பாயிண்ட் அளவு அளக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த எவ்வளவு தூரம் அளவு இறங்கி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ப்ளவுஸை வாங்கி அளவு ப்ளவுஸை நம்ம கையில் எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு எவ்வளவு இறங்கிச்சுன்றதை முதல்ல நோட் பண்ணணும். அப்போ 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு இறங்கி இருக்குன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த 1.5 இன்ச்சை ஆட் பண்ணணும், ஓகேவா. இப்போ உங்ககிட்ட அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்து இந்த பிரச்சனை சொல்றாங்க அப்படின்னா 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு இங்க இறங்கி இருக்கு அப்படின் போது அவங்க ஒரு அளவு ப்ளவுஸ் போட்டு எனக்கு இந்த பிரச்சனை அப்படிதான் இருக்கு, இந்த பிரச்சனை அப்படிதான் இருக்கு, எனக்கு எப்படியே சரி பண்ணி கொடுக்கறனால அப்ப அதுலயே நம்ம தெரிஞ்சிடும் இந்த கட்டிங் இங்க நிக்காம எவ்வளவு இறங்கி இருக்கோ அதை கணக்கு எடுத்துடணும். அந்த கணக்கு அளவுக்கு இந்த ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் அளவை அதிகப்படுத்தணும். ஏன்னா அது தேவைப்படுதுனால அது இழுத்து வருது, ஓகேவா. அதுவே நமக்கு அது அவங்களுக்கு அந்த இடத்துல தேவைப்படுது, துணி தேவைப்படுதுன்றதால அது இழுத்து வருது. அப்ப அந்த கணக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் நிப்பிள் பாயிண்ட் கீழே வர்ற அந்த ஹைட் வந்து அதே அளவு வைக்கனாலும் வச்சுக்கலாம். இல்ல அவங்களுக்கு அதுலயும் சரியா சீட் ஆகாம இருக்கு. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இங்க உட்காராது, இந்த ஹைட் கம்மியா இருக்கிறதுனால இங்க உட்காராது. அவங்களுக்கு செஸ்ட் கீழே இறங்குற மாதிரி வெளியில வர மாதிரிலாம் இருக்கும். கை தூக்கி அவங்க செஞ்சாங்கன்னா செஸ்ட் கரெக்டா போய் இதுல உட்காராம கீழே வெளியில வர மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு இன்னும் என்னென்ன காரணங்கன்னா அது கீழ்படி சரியான கணக்கு வைக்காம, அது இடுப்பளவே கீழ்படி சுற்றளவு வச்சு, இல்ல அந்த அது லூஸ் கீழ்படி சுற்றளவு வந்து லூஸா இருந்தாலும் அந்த பிரச்சனை வரும், ஹைட் கம்மியா இருந்தாலும் அந்த பிரச்சனை வரும். நம்ம அது தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். இப்போ முக்கியமான காரணம் நிப்பிள் பாயிண்ட் ஹைட், ஓகேவா. நிப்பிள் பாயிண்டோட உயரம் ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் அந்த ஹைட்டை வந்து நீங்க அதிகப்படுத்தி ஆகணும். பேக்கோட உயரம் இதுல வந்து 14 இன்ச்சு, பேக்கோட உயரம் ஆல்ரெடி நான் 14 இன்ச்சு வச்சுட்டேன், சரியா. இப்போ நம்ம 15 வச்சுட்டு இதை நான் கம்மியா வச்சாலும் அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியாது. ஏன்னா இங்க நான் 15 வச்சேன்னா அப்ப இதுல இருந்து 1 இன்ச்சு அங்க இறங்கும், ஓகேவா. இங்க நான் அப்பவும் அந்த மேல தூக்குற மாதிரி தான் இருக்கும்,
அவங்க அந்த ஃப்ரண்ட்ல ஜாயிண்ட் வந்து இங்க செட் ஆகாம இறங்கின மாதிரி தான் இருக்கும். அப்ப அதுக்கு தீர்வு வந்து ஃப்ரண்ட்ல தான் நம்ம கொடுக்கணும். முன்பக்கத்தோட தீர்வு முன்பக்கம் தான் நம்ம கொடுக்கணும். அப்ப அதுல 1 இன்ச்சு 1.4 இன்ச்சு அது எவ்வளவு தேவையோ அதை ஆட் பண்ணுங்க, பர்ஃபெக்டா வந்துடும். இப்ப நான் இந்த மாதிரி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் சரியா இருக்கு, லைட்டா மட்டும் அவங்களுக்கு அந்த ஒரு 1/4 இன்ச்சு இறங்கின மாதிரி இருக்கு. இப்ப இதுல நான் செமி கிராஸ் ஆஃப் கிராஸ் போட்டு கொடுத்தேன்னா கூட அது சரியாயிடும். ஆனா நான் கிராஸ் கட்டிங் வேண்டாம், ஏன்னா இங்க இழுத்த மாதிரி தெரியும், தனியா தெரியுதுக்காக கிராஸ் கட்டிங் போடாமே நான் அந்த கட்டிங்கை சரி பண்ணி கொடுத்துட்டேன். இதே மாதிரி ஓகே. நீங்க அப்படி சப்போஸ் கிராஸ் கட்டிங் போடக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா அவங்க கேட்கறாங்கன்னா அதுல கிராஸ் கட்டிங் கொடுத்து அதுல பாதி இதை வந்து சமாளிச்சிடலாம். எப்படின்னா 2 இன்ச்சு இறக்க வேண்டிய தேவை இருக்கு அவங்களுக்கு நிப்பிள் பாயிண்ட்னா 1 இன்ச்சு வந்து நீங்க இறக்குங்க, 1 இன்ச்சு வந்து கிராஸ் கட்டிங்கா மாற்றும் போது அதுல 1 இன்ச்சு வந்துடும். ஓகேவா? 8-9 இன்ச்சுக்கு 1 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் விகிதத்துல அந்த துணி வந்து இழுத்து கொடுக்க தன்மை இருக்கு. ஓகேவா? ஆனா அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட நமக்கு வந்து 9 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு கணக்கு வச்சுக்கலாம். 8 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு வரும், 8 பாயிண்ட் வெளியே வரும்போது 1 இன்ச்சு வரும். நம்ம 9 இன்ச்சுக்கு கூட நம்ம 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த 9 இன்ச்சு வைக்கிறோம் அப்படின்னா 1 இன்ச்சு ஆட்டோமேட்டிக்கா 10 ஆகும் அவங்க போடும்பொழுது. 9 இன்ச்சுல அது போடும்போது நிப்பிள் பாயிண்ட் 10 வரும். அப்ப நம்ம 11 வைக்க வேண்டிய தேவை இருந்ததுன்னா 10 இன்ச்சு வச்சா போதும், 11 இன்ச்சுக்கு வந்துடும். ஓகேவா? கிராஸ் கட்டிங் போடும்பொழுது இல்ல நம்ம ஸ்ட்ரெயிட் கட்டிங்கா போறோம்னா 11 இன்ச்சே வச்சே ஆகணும். அந்த மாதிரி வச்சு கட் பண்ணி தைங்க, சூப்பரா வரும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க, எதனாலும் கமெண்ட்ல கேளுங்க, நான் சொல்றேன். அடுத்து நம்ம என்னன்னா இப்ப நம்ம வந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்ப நம்ம ஆன்லைன் கிளாஸ் நம்ம எடுத்து போயிட்டு இருக்கு. இப்போ ஆன்லைன் கிளாஸ்ல வந்து நிறைய நண்பர்கள் வந்து என்னன்னா எங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு, எங்களோட சூழ்நிலைக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கம்மியா இருந்தா நல்லா இருக்கும், கொஞ்சம் அப்படி எங்களுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி சில பிரிச்சு கொடுத்தீங்கன்னா மொத்தமா இல்லாம எங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிற மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும். நைட்டிக்கு தனியா பிளவுஸ், அளவு பிளவுஸ் வச்சு தனிக்கு பண்றது தனியா, அளவு எடுத்து செய்யறதுல வந்து எல்லாமே ஆல் பிளவுஸ் இல்லாம எங்களுக்கு 3 டாட் பிளவுஸ் வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் என்கொயரியில் வரும்போதெல்லாம் அதெல்லாம் கேட்டுருந்தாங்க. அப்போ அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ ஜாயின் பட்டன் யூடியூப் மூலமா ஜாயின் பட்டன்லயே போடுறோம். நாங்கள் முதல்ல வந்து நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம ஒரு சகோதரி வந்து அவங்களுக்கு கேட்டு அவங்களுக்கு அனுப்புற மாதிரி மெயில் ஐடி மூலமா அனுப்பிச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருந்து நாங்கள் பதில் கொடுத்துட்டு அந்த மாதிரிலாம் இருந்திருந்தோம். டவுட்டுகளை கேட்டுட்டு கிளியர் பண்ற மாதிரி. இப்போ சில மாற்றங்கள் செஞ்சிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து அமௌண்ட் கம்மி பண்ணணும் போது சில மாற்றங்கள் செஞ்சாலும் அதை பண்ண முடியும், அந்த மாதிரி அமௌண்ட்டை கம்மி பண்ண முடியும்னு மாற்றங்கள் செஞ்சிருக்கோம். அதுல என்னன்னா 3 டாட் ப்ளவுஸ்க்கு தனியாக கொடுத்துருக்கோம். நீங்க நம்ம சேனலுக்குள்ள போனீங்கனாலே ஜாயின் பட்டன் வந்திருக்கும். இப்போ நாங்கள் ஜாயின் பட்டன் வச்சிருக்கோம். அதை தொட்டிங்கன்னா அதில் வந்து பிரிவினையாக இருக்கும், தனித்தனியாக பிரிச்சிருப்போம். 3 டாட் ப்ளவுஸ்க்கு தனியாக ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்போம். அளவு பாடி மெஷர்மெண்ட்னு சொல்லி ப்ளவுஸ்ன்னு சொல்லி தனியாக கொடுத்துருப்போம். அதே மாதிரி நீ நைட்டிக்கு தனியாக அதில் வரும். பாடி மெஷர்மெண்ட்லேயே ஆல் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தனியாக இன்னும் ஆட் பண்ணுவோம். இப்போதைக்கு வந்து நாங்கள் வந்து அளவு எடுத்து 3 டாட் ப்ளவுஸ், உள்வாங்கின ப்ளவுஸ், கிராஸ் கட்டிங் இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதுலேயே வந்து நீங்கள் கடை வச்சு நடத்துகிற அளவுக்கு எல்லா கஸ்டமரும் தைச்சு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வந்துடும். ஏன்னா நமக்கு பெரும்பாலும் இங்கே வந்து 3 டாட் ப்ளவுஸ் தான் அதிக பேர் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஒரு 85-90% கிட்ட சதவீதம் பேர் வந்து நமக்கு 3 டாட் ப்ளவுஸ் தான் பயன்படுத்துறாங்க. அதனால நமக்கு அது முக்கியமா தேவை. அது தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு போகணும். சரியா? இது வந்து ஒரு 10ஆவது வகுப்பு மாதிரி, அப்புறம் 12ஆவது வகுப்பு, அப்புறம் காலேஜுக்குலாம் போகணும், டிகிரி படிக்கணும்னா இதை முடிச்சாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். சரியா? அதனால இது முதல்ல முடிக்கணும். அதுவும் நாங்கள் பிரித்து வச்சிருக்கோம். அது உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஜாயின் பட்டனில் நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் என்னென்ன பிரிச்சிருக்கோன்னு. அது நைட்டியும் நாங்கள் அதில் ஆட் பண்ண போகிறோம். நைட்டிலையும் சில பேர் எங்களுக்கு நாங்களே தைச்சிக்கிற மாதிரி ஒரு சிம்பிளாக ஒன்று மட்டும் சொல்லிட்டாங்கன்றாங்க. ஆள் இது வேணுமான்றவங்க கடை வச்சு நடத்துகிறவங்களுக்கு எல்லாமே தேவைப்படுது. அப்போ அதையும் பிரிக்கிறோம். பிரித்து அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, இதுக்கு ஒரு அமௌண்ட்டு. ஏன்னா எல்லாமே மொத்தமாக அனுப்பினாலும் எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது. மொத்தமாக நாங்கள் எங்களுக்காக தைச்சிக்க போகிறோம், நாங்கள் வந்து சிம்பிளாக ஆரம்பிக்கிறோம், எங்களுக்கு எல்லாமே எனக்கு தெரியணும், எனக்கு முடியாது, எங்களால் எங்களுடைய சூழ்நிலை இப்படி இருக்குது, எங்கள் பட்ஜெட் இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்கல்ல, எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்து எங்களோட பொருளாதாரத்தை நாங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால இந்த வழிமுறையில் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு விஷயம், அதில் வந்து ஜாயின் பட்டன் மூலமாக நாங்கள் இன்னும் கொஞ்சம் இன்னொரு விஷயம் நான் பண்ணலான்னு இருக்கேன். எப்படின்னா இப்போ இது வந்து பார்த்தீங்களா, இப்போ இதை வந்து நான் அளவு எடுக்கிறேன், அளவு எடுத்துகிட்டு வர்றேன், இப்படி இருக்குது, அதை எப்படி நான் கணக்கீடு போடுறேன். இப்போ முன் உயரம் அவங்களுக்கு வந்து வயிறு அதிகமாக இருக்குது, அதை எப்படி நம்ம கணக்கீடு போடுறோம். ஒருத்தருங்க வரும்போது ஒருத்தவங்க குள்ளமாக வராங்க, ஒருத்தர் ஹைட்டாக இருக்காங்க, குள்ளமாக குண்டாக இருக்காங்க, குள்ளமாக ஒல்லியாக இருக்காங்க, ஹைட்டாக இருக்கிறாங்க, ஹைட்டாக இருக்கவங்க குண்டாக இருக்காங்க, ஹைட்டாக இருக்கவங்க ஒல்லியாக இருக்காங்க, நார்மலாக இருக்காங்க, அவங்க நார்மலாக இருக்கவங்க குண்டாக இருக்காங்க, நார்மலாக இருக்கவங்க ஒல்லியாக இருக்காங்க. இப்படி ஒருத்தரும் ஒரு மாதிரியான உடல் அமைப்பில் இருக்கிறாங்க. சில பேருக்கு கை மட்டும் பருமனாக இருக்குது, சில பேருக்கு ஃபர்ஸ்ட் அளவு அதிகமாக இருக்குது, சில பேருக்கு அப்பர் செஸ்ட்டுக்கும் வேஸ்ட்டுக்கும் அளவுக்குள்ள டிஃப்ரெண்ட் கூட இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்படி ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஹைநெக் கேட்குறாங்க. ஒரே ஆளு ஹைநெக்கும் கேட்பாங்க, லோனுக்கும் கேட்பாங்க, போட் நெக் கேட்பாங்க, பிரின்சஸ் கட்டி கேட்பாங்க. இப்படி ஒருத்தர் ஒரு மாதிரி கேட்பாங்க. அப்போ ஒன்னொன்றுமே நம்ம வந்து அந்த நேரத்தில் உள்ள அனுபவங்களை ஷேர் பண்ணலாம். அதை நான் வந்து பண்ணலாம்னா எனக்கு வந்து என்னோட பொருளாதாரத்தை நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. உங்களோட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஆசையாகவும் இருக்குது. ஆனால் நம்ம வேலை முடிச்சு கொடுத்து நான் கஸ்டமர் டெலிவரி பண்ணாதான் எனக்கு வந்து பணம் வரும்.
அவங்க நம்ம டெய்லர்களுக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன், அவங்களுக்கு வேலை நான் கொடுத்துட்டே இருக்கணும், நிற்க கூடாது. அவங்களுக்கு நான் கட் பண்ணி கொடுத்துட்டே இருந்தால் தான் அவங்களுக்கும் சம்பளம் கொடுத்தா எனக்கு கட்டுப்படியாகும். அவங்களும் வேலைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் வேலை கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ கஸ்டமரும் வந்து நமக்கு வந்து எவ்வளோ நாள் டைம் கொடுப்பாங்க, நம்ம 10 நாள் 15 நாள் நம்ம டியூ டேட் எடுத்துக்கிறோம், டைம் கேட்டுக்கிறோம். அதுக்கு மேலே போது கஸ்டமரும் வந்து என்னப்பா லேட் பண்ணுறீங்க, எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம பொருளாதாரத்தையும் நம்ம என்ன நம்பி ஒரு 5 குடும்பம் இருக்குது. அப்போ என்னோட பொருளாதாரமும் எனக்கு அதிகமாக தேவைப்படுது. அப்போ அதெல்லாம் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இப்போ நம்ம சின்ன சின்ன டிப்ஸுகள் வந்து நம்ம நார்மல் சேனலில் எப்பவும் நம்ம சேனலில் வந்துட்டு தான் இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் நிறைய விஷயம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டாது ஒரு வீடியோக்கள் வந்து நான் லைவ்லையோ இல்லைன்னா ஒரு அப்டேட் ஒரு வீடியோவோ இன்னொரு குரூப் வந்து நம்ம ஜாயின் பட்டனில் இன்னொன்று பண்ணலான்னு இருக்கேன். லைவ் வந்து நம்ம அதுக்கு தலைப்பு கொடுத்துருவோம். நேரலை மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நேரலையில் வருவோம். அப்படி நேரலையில் இருந்தாலும் நீங்கள் அந்த நேரத்தில் வர முடியலனாலும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அது வந்து அப்டேட் இருக்கும். அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, அதுக்கு ஒரு விலை கட்டணம் நிர்ணயம் பண்ணி அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது எப்படி இருக்கோ அது உங்களுக்கு தேவை, உங்களுக்கு ஓகேவா, அது என்னென்ன எப்படி வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்படி டிஃப்ரெண்ட்டாக வரும்பொழுது முரண்படாக வரும்போது ஒரே ஆளே வந்து நெக்கோட மாற்றமாக கேட்குறாங்க, ஒரு 5 நெக்கு கேட்குறாங்கன்னா, அப்போ அந்த 5 நெக்கோட கட்டிங் நான் வெட்டும் பொழுது எனக்கு அன்றைக்கி ஒரு நாள் ஆகிடும். ஆனால் அந்த ஒரு நாள் முழுசாக நான் வீடியோ எடுத்து நான் உங்களால் ஷேர் பண்ணுறதுக்கு முடியாது. ஆனால் அதுவே எனக்கு ஒரு பொருளாதாரம் வருது அப்படின்னா, அதன் மூலமாக எனக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா, அதை நான் ஒரு 3 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட நான் எடுத்து அதை நான் பிரித்து உங்களுக்கு நான் காமிக்க முடியும். சரியா? ஏன்னா நான் சம்பளம் கொடுத்து ஆட்கள் வச்சு எல்லாம் பண்ணும் பொழுது அப்போ நான் நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? அவங்க எல்லாத்தையும் நம்ம நேரத்தை வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. நேரம் வந்து நம்ம வந்து ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம்ன்றது அது ஒரு பொண்ணான நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அதை ஒரு பொருளாதார ரீதியாக அவங்க பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து ஆனால் இது மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு காமிங்கண்ணா, இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, இதை கொஞ்சம் பயிருங்கன்னு சொல்லி ரொம்ப கேட்குறாங்க. ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கணும், அது பிரயோஜனமா இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன். சும்மா ஏதோ கண்ணு இது பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம செய்யற விஷயங்கள் சரியா இருக்கணும், அது பிரயோஜனமா இருக்கணும், அதன் மூலமா நீங்களும் கத்துக்கணும். நம்ம செய்யறது வந்து நம்மளால வந்து இன்னொருத்தவங்களுக்கு பயனடையணும். சும்மா நம்ம ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்கணும், நம்மளும் ஒரு சேனல் நடத்துறோம் அதனால ஒரு வீடியோ போட்டுட்டே இருக்கணும், அப்படி வியூவர்ஸ் நம்ம வந்து தக்க வச்சுக்கணும், அவங்கள பார்க்க வைக்கணும் அப்படின்னு எதையாவது ஒரு கண்டென்ட்டை போட்டுட்டு இருந்தோம்னா அது நல்லா இருக்காது. அப்போ அது ஒரு பிரயோஜனமான ஒரு நல்ல ஒரு இதாக பண்ணி பிரயோஜனமா அது ஒரு வேலையை மேம்படுத்தி உங்களையும் மேம்படுத்துற மாதிரி இருக்கும், நானும் என்னையும் மேம்படுத்திப்பேன். அப்போ அது மேம்படுறதுக்கான விஷயங்கள் இந்த மேம்படுறத கூட நம்ம தலைப்பா வைக்கலாம். சரியா? நம்மளே நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம், நம்ம மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட நான் தலைப்பு வைக்கலாம். அதுக்கு என்ன தலைப்பு வைக்கலாம் கூட நீங்களே சொல்லுங்க. அது என்னோட ஒர்க்கில் வேலை நடந்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு இது நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக வந்திருக்கு. ஏன்னா தினம் நம்ம ஒன்று கற்றுக்கிறோம். ஒரு அளவுக்கு வரும்போது இதை எப்படி நம்ம நானும் யோசிக்கிறேன், இந்த மாதிரி வந்திருக்குன்னா அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த இடத்துல இந்த மாற்றிக்கணும் அப்படின்னு நம்ம எவ்வளோ அனுபவங்கள் இருந்தாலும் அந்த அனுபவத்திலேருந்து நம்ம கொஞ்சம் சில மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி, அதே மாதிரி அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சில பேர் விருப்பங்கள் கேட்குறாங்க. அதே மாதிரி சுடிதார்லாம் வருது. சுடிதார் வந்து நமக்கு பேண்ட்டு டிஃப்ரெண்டாக கேட்குறாங்க, நார்மல் ஸ்ட்ரைட் கட்டு, அதே மாதிரி ஜென்ஸ் மாதிரியான ஸ்ட்ரைட் கட்டு, காலர் வைக்கிறாங்க. காலரில் இருந்து அதே மாதிரி சின்ன காலர் சைனீஸ் காலரு, நெக் மாடல் பேட்ச் ஒர்க்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக கேதரிங் பேண்ட் போடும்போது நம்ம என்னென்ன விஷயத்தை கவனிக்கிறோம், கேதரிங் கட்டிங் பண்ணும்பொழுது பலாசா கட் பண்ணால் எப்படி கட் பண்ணுறோம், பத்தியரானா என்ன பண்ணுறோம், இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுதும் பாவாடை சட்டை திடீர்னு ஒரு பாவாடை சட்டை கட் பண்ணுறோம், இதை நம்ம ஷேர் பண்ணால் நல்லா இருக்குன்னு தோணுது. ஒரு ஃப்ராக் அம்பர்லா ஃப்ராக் வருது, இதை நம்ம ஷேர் பண்ணலாம் நல்லா இருக்குன்னு தோணுது. ஆனால் எல்லாமே நம்ம நார்மல் சேனல் வழியே நம்ம நார்மல் யூடியூப்ல பண்ணோம்னா உண்மையாவே வந்து நமக்கு ரெவன்யூ வந்து வரல, கம்மியாக தான் ஆகுது. எல்லாமே இப்போ வந்து நிறைய சேனல்கள் வந்ததுனால அவங்களே மெயிலில் நமக்கு சொல்லிட்டாங்க, ரெவன்யூ வந்து நமக்கு வந்து உங்களுக்கு பிரித்து தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும், அதனால அதில் வந்து கம்மியாக தான் வரும் அப்படின்னு. அப்போ நமக்கு அதில் பொருளாதாரம் வந்து நமக்கு இல்லாத போது நமக்கு அதில் நேரம் ஒதுக்க முடியல. நம்ம வேலையை முடிச்சு அடுத்து நம்ம டெலிவரி பண்ணி நம்ம பொருளாதாரத்தை பார்க்கணுன்ற மாதிரி ஆயிடுது. அதிலேயே நம்ம வந்து இப்படி நீங்கள் வந்து அதில் ஒரு மெம்பர்ஷிப்பாக நம்ம வந்து அதை பார்த்து ஃபாலோ பண்ணி அதில் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம கண்டென்ட் கொடுக்கலாம், அதில் ஒரு வருமானம் வருது அப்படின்னும் போது நம்ம அதை பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கம் எனக்கு இருக்குது. ஏன்னா நம்ம பயன்படணும், மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும், அதனால நமக்கு வந்து இழப்பீடு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நான் உங்களுக்கு ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை பேருக்கு இதில் விருப்பம் இருக்குது, நம்ம ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு ஒரு கட்டணம் நிர்ணயம் பண்ணுவோம். எப்படி இருந்தாலும் 5000 ரூபாய்க்குள்ளே தான் பண்ணுவோம். ஒரு 3000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய்க்குள்ளே பண்ணுவோம், ஓகேவா, மந்த்லி. ஆனால் ஒரு மாதத்துலேயே எவ்வளோ விஷயங்கள் நம்மளால செய்ய முடியுமோ கற்றுக்க முடியும். ஒரு 2 மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே அதில் எவ்வளோ விஷயங்கள் அந்த 2 மாதத்துல எவ்வளோ விஷயங்கள் வரும். சரியா? ஒரு டெய்லி ஒன்று மாறிக்கிட்டு இருக்கு, ஒரு பவர் செட் வருது, ஒரு அம்பர்லா ஃப்ராக் வருது, ஒரு நைட்டியே கொஞ்சம் மாடலாக கேட்குறாங்க சில பேர், அப்படி ஒன்று ஒரு மாதிரி வருது இல்லையா? அதை எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். டெய்லி வரும், ஏதாவது ஒரு நாள் இல்லைன்னா கூட வாரத்தில் ஒரு மாதத்தில் 30 நாள்னா 20 வீடியோவாவது வந்துடும், ஓகேவா? 20 நாள் அது உங்களுக்கு வந்துடும். அதை வச்சு நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக பண்ணிக்கலாம், நம்ம என்ன பண்ணுறோன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். லைவ்ல நேரத்தில் லைவாக பண்ண முடிஞ்சால் லைவ்ல பண்ணுவோம், இல்லை இது மாதிரி வீடியோ ஷூட் பண்ணி அதுக்கு தனியாக போட்டுருவோம். எப்படி இப்போ நம்ம மெம்பர்ஷிப் தனித்தனியாக பிரித்து போட்டுருக்கோமோ அதுக்குன்னு ஒரு மெம்பர்ஷிப் கொடுத்து அதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருவோம், ஓகேவா? அப்போ அது புதுசாக வர கண்டென்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கோம். அதை நீங்கள் இந்த கமெண்ட்ல சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு இது வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள்.
அதை வச்சு நாங்கள் என்னென்னு பார்த்து முடிவு பண்ணி நாங்கள் அதை பண்ணலாமா வேண்டாமா, இல்லை இன்னும் கொஞ்ச நாளுக்கு தள்ளி பண்ணலாமா அப்படின்றது பார்ப்போம். ஆனால் இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த இதுலேயே நம்ம இன்னும் கொஞ்சம் சில வீடியோக்குள்ள ஆட் பண்ணுவோம். ஓகேவா? அதில் ஒரு 5 வீடியோ போட்டிருப்போம், இன்னொரு இதில் ஒரு 9 வீடியோ இருக்கும், அதில் ஸ்டிச்சிங் வீடியோ ஒன்று வரும், 10 வீடியோ அதில் கண்டிப்பாக இருக்கும். ப்ளஸ் வந்து இன்னும் சில விஷயங்கள் வந்து நம்ம அதில் ஆட் பண்ணுவோம். ஓகேவா? என்னென்ன வீடியோக்கள் அதில் பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆல் வீடியோஸ் வந்து தனியாக இன்னொரு குரூப் ஓப்பன் பண்ணுவோம். அதில் பிரின்சஸ் கட்டு, பேக் ஓப்பன், அந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு இதில் முடிச்சுட்டு இந்த பேசிக்கை முடிச்சுட்டு அப்படியே அதில் வரலாம். ஓகேவா? ஏன்னா இதில் வந்து பேசிக் இருக்கும், இதில் இது வந்து நமக்கு 3 டாட் எல்லாம் வந்துடுது. அடுத்தது ஆல் வரும்பொழுது இதோட தொடர்ச்சி தான் அது. ஓகேவா? இதோட தொடர்ச்சி தான் அந்த மாதிரி வரும். அப்போ அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன வரணுமோ அதெல்லாமே ஒரு வீடியோவை போட்டு, ஏன்னா ஒரு மாதத்துக்குள்ள இது வந்து ரீசார்ஜ் மாதிரி தான், இது ஒரு மாதத்துக்குள்ள அது வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். அது எல்லாமே யூடியூப் கண்ட்ரோல் தான், எங்களோட கண்ட்ரோல் கிடையாது. நாங்கள் அப்லோட் பண்ணுறது தான் எங்கள் வேலை. அதை நாங்கள் எல்லாமே நிர்ணயம் பண்ணி நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னா அதை எல்லாமே நீங்கள் என்னைக்கு ரீசார்ஜ் ஆரம்பிக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு மாதம் நம்ம டிவியில் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி அந்த 1 மந்த்துக்கு அது ஓப்பனில் இருக்கும். அதுக்குள்ளேயே நீங்கள் ஒரு லாங் சைஸ் நோட் எடுத்து நீங்கள் உங்களுக்கான கண்டென்ட் எல்லாம் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அது மாதிரியான குறிப்புகள் நோட் பண்ணி வச்சிருங்க. நான் என்னென்ன சொல்கிற பாயிண்ட்டுங்க எல்லாத்தையுமே நோட் பண்ணி எழுத்துப்பூர்வமாக எழுதி வச்சிருங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எழுதி வச்சிட்டோம்னா நமக்கு எப்போ வேணாலும் அதை பற்றி பார்த்துக்கலாம். திரும்ப நீங்கள் 2 மாதம் 3 மாதம் கேப் கூட விட்டுட்டு அதில் ட்ரை பண்ணி எத்தனை கஸ்டமர் தைச்சு தரீங்கன்னு பாருங்க. அதுலேருந்து ஏதாவது டவுட்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ ஒரு முறை ஒரு மாதத்துக்கு திரும்ப ரீசார்ஜ் கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிட்டு அந்த 1 மாதத்தோட முடிச்சுக்கலாம். சரியா? உங்களுக்கு 1 மாதத்துலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிறோம். டவுட்டுகள் வந்து யூடியூப்லேயே நீங்கள் வந்து பார்த்து ரிப்பீட் எத்தனை விளம்பரா பார்த்து கூட நீங்கள் டவுட்டுகளை கிளியர் பண்ணிக்கலாம். இது தனியாக டவுட் கிளியர் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனால் முதல்ல அந்த ஆன்லைன் கிளாஸ் எப்படின்னா வாட்ஸ்அப்பில் டவுட் கேட்பாங்க, அதை நம்ம கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அது வந்து அதுக்கும் நமக்கு வந்து டைம் நிறைய ஒதுக்க வேண்டியது ஆயிடுது இல்லையா? அப்போ அவங்க வந்து அதுக்கு அமௌண்ட் அதிகமாக கட்டி பார்க்குறாங்க. அதிகமாக கட்டி நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது அப்போ அது டவுட் நம்ம கிளியர் பண்ண வேண்டிய கடமை இருக்கு. ஆனால் இதில் வந்து நம்ம அதுக்கு தான் அமௌண்ட்டை வந்து நம்ம கம்மி பண்ணி போட்டிருக்கோம். கம்மி பண்ணி போட்டதுனால நீங்கள் திரும்ப ரிப்பீட், ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட சொல்கிறாங்கன்னா, ஆனால் எங்களுக்கு உங்களோட இதை காமிச்சாலே போதுனா நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்றது உங்கள் வீடியோ பார்த்தாலே நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்கள் வீடியோ நீங்கள் அவ்வளோ தெளிவாக சொல்லி தரீங்க. டவுட்ன்றது எங்களுக்கு நாங்கள் திரும்ப நாங்கள் திரும்பி கூட பார்த்துக்கிறோம். அதனால நம்ம வந்து அவ்வளோ அமௌண்ட் எங்களால் கட்ட முடியாது. நான் வீட்டில் நம்ம வந்து ஏற்கனவே நிறைய ஆன்லைன் கிளாஸ் அது இதுன்னு கட்டி நிறைய செலவு பண்ணிட்டோம். இப்போ திரும்ப நம்ம சொன்னோம்னா எங்கள் வீட்டில் கூட ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க. அப்போ அதனால நம்மளுடைய வீடியோவில் நம்ம தெளிவாக எல்லாமே வந்து ஒரு விஷயம் சொல்கிறோம்னா அதோட தெளிவாக தான் சொல்கிறோம். எதையுமே மேம்போக்காக சொல்லி தரதில்லை. அதை தெளிவாக எவ்வளோ தூரம் அதை விரிவாக தெளிவாக புரியுற மாதிரி சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் புரியுற மாதிரியே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதனால அந்த வீடியோலேயே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். திரும்ப ரிப்பீட்டடாக நீங்கள் பார்த்து திரும்ப வரலாம். ஏன்னா அது 1 மாதத்துக்குமே நீங்கள் எத்தனை முறை வேணாலும் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதனால நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். வேற ஏதாவது நீங்கள் கமெண்ட்ல வேணா போடுங்க. அப்புறம் நான் இந்த மாதிரி பண்ணுங்கன்னா அடுத்தது மேம்படுத்தி நம்ம இன்னொரு சப்போஸ் அதுக்கும் தனியாக ஒரு வீடியோ போடணும்னாலும் நம்ம வீடியோ போடலாம். இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னா அந்த குரூப்லேயும் நம்ம போடலாம். தனியாக நம்ம சேனல் வழியாகவும் போடலாம். சேனல்லையும் நம்ம நிறைய டிப்ஸுகள் இதெல்லாம் போடுவோம். சில கட்டிங் வீடியோக்களும் அது கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ, சின்ன வீடியோக்கள் அதுவும் நம்ம போட்டு தான் வருவோம். அது நம்ம நிறுத்த மாட்டோம். எப்போ போல அது வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? நாங்கள் அதை எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்க முடியுமோ ஆரம்பிச்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம தயாரித்தல் சேனலில் பயணிக்கலாம். நன்றி.